ஹலோ, ஹாய் எவ்ரிஒன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இது வந்து என்னுடைய சேனல். நான் வந்துட்டு இந்த போன எலெக்ஷனுக்கு தான் இந்த சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மை டே மை வே அப்படிங்கிற இந்த ஒரு சேனலை. ஸோ ப்ளீஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை. இப்போ வந்துட்டு நான் இந்த சேனலை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து சேனல்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜீசஸுடைய அந்த பைபிள் வேர்சஸ்லாம் படித்து எடுத்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு கார்ட்டூன் சேனல் மாதிரிலாம் வரும் இல்லையா ஜீசஸ்க்கு, அந்த மாதிரிலாம் போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பொம்மை படம் மாதிரி கூட சும்மா இந்த காமெடி விலாக்ஸ் அந்த மாதிரி கூட பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அந்த ஒரு கார்ட்டூன் சேனலும் போட்டிருந்தேன். ஸோ நான் எவ்வளோலாம் வந்து ஒரு 4 to 5 சேனல் மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுமே நான் போட்டு ஓரளவுக்கு நல்ல ரீச் வந்தோம். எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரீயூஸ் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலே வந்து எல்லாமே வந்து பிளாக் ஆகுற நிலைமைக்கு வந்துருச்சு. இது எத்தனாவது சேனல் அப்படின்னா 5th or 6th சேனல். இது வந்து நான் என்னுடைய இன்னொரு சேனல்லே நான் வந்து சொல்லியிருப்பேன், இது ஒன்றும் என் புது சேனல் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த சேனல் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்பராக ஒரு 1 month வரைக்குமே எனக்கு வந்து நின்று இருக்கேன். இதையுமே நான் நினச்சேன் ரீயூஸ் கண்டென்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குன்னு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு 1000 நமக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், அப்போ தான் இது மானிட்டைஸ்க்கே எலிஜிபிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி இந்த ஒரு சேனலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய இதில் வந்துட்டு என்னுடைய லைஃப்பில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1 month வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ரீயூஸ் கண்டென்ட்டும் இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்கேன் இந்த சேனலை. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் வந்து ஜீசஸ்து பைபிள் ரீடிங்கு, கார்ட்டூன்ஸு அந்த மாதிரி தான் நான் போட்டுட்டு இருந்தேனே. ஸோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி சமையல் கூட நான் போட்டிருந்தேன் அதுலேயுமே. அது எல்லாமே எதுவுமே ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து அதெல்லாமே வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெய்லி விலாக்ஸ் மாதிரி தான். ஸோ டெய்லி ரொட்டீன் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து ஓப்பனே பண்ணேன் இந்த சேனலை. இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 116 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. வாட்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 66.5ல் எவ்வளவோ நிற்கிது எனக்கு. ஓகே. இதை மேற்கொண்டு என்னுடைய வீடியோஸை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் 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 நான் கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ப்ளீஸ் எல்லாருமே யூடியூப்குள்ளே வாங்க. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோதான் வெளியே பணத்துக்காக போய் சம்பாதிச்சாலுமே 9 to 5 ஜாப் நம்ம போனாலுமே சரி, நமக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும், மேரிட் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குன்னு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமே. 9 to 5ல் கூட நமக்கு வந்துட்டு அவ்வளோ சேலரிலாம் வருமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே நமக்கு வந்து 9 to 5 ஜாபில் எதுலேயுமே நமக்கு வராது. பேசிக்காக இப்போ நம்ம ஒரு 10th முடிச்சு 12th முடிச்சு அதுக்கப்புறமா நம்ம காலேஜ்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு நம்ம போனாலுமே ஸ்டார்டிங் நம்மளுடைய சேலரி அதே 9 to 5க்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 hours 10,000 12,000 தான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கே இவ்வளோ தான் தராங்களே. கொஞ்சம் வேணால் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வரும், ஆனாலுமே நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்மளால முடியாது. நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்குறேன், எவ்வளோ நாளைக்கு நம்மளால வந்துட்டு வெளியே போயிட்டு சம்பாதிச்சுட்டே இருக்க முடியும்? எல்லா நாளுமே நம்மளுடைய இந்த ஹெல்த் வந்து இப்படியே மெயின்டைன் ஆகுமா? ஏன்னா இன்கேஸ் பின்னாடி சுச்சுவேஷன்ஸ் நமக்கு எப்படி அமையும் அப்படின்னும் தெரியாது. ஸோ சில பேர் வந்து பார்ட் டைமாக கூட ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. 9 to 5 ஜாப் போய்கிட்டே கூட சில பேர் வந்து என்னால் வந்துட்டு ரொம்ப அதிகமாக எனக்கு வந்துட்டு கடன் இருக்குது, நிறைய லோன்ஸ் இருக்குது, இஎம்ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப் எல்லாம் கூட போயிட்டு எத்தனையோ பேர் உழைக்கிறவங்களாம் இருப்பாங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த மாதிரி ஜனங்களுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேனே. எல்லாருமே அந்த யூடியூப் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து எதுவுமே தெரியாது தான் யூடியூப்பில். ஏன்னா எனக்கே நானே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். 4 to 5 சேனல்ஸ் அப்படின்னா என்னுடைய ஓல்டு மொபைலில் தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி எல்லா சேனலுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மொபைல் நம்பரை வச்சு 5 சேனல்ஸ் கூட நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஒரு நம்பருக்கு ஒரு சேனலை மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியுமே. நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாமே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாம். எத்தனையோ பேர் சும்மா நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இருக்காது கண்டென்ட்டு.
வீட்ட சுத்தி காட்டுறாங்க. அவங்க இருக்கிற வீட்ட சுத்தி காட்டுறாங்க. அவங்க செய்ற வீட்டு வேலைய மட்டுமே வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுக்கே வந்து வியூஸ் அவ்ளோ போது ஃப்ரெண்ட்ஸ். எவ்ளோ வியூஸ்னா 1 மில்லியன் அந்த மாரி கூட போது சில பேருக்கு. ஒண்ணுமே இருக்காது. அவங்க வாய் திறந்து கூட பேச மாட்டாங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. குக்கிங்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா என் வீடு இப்படிலாம் இருக்கு. என் வீட்ல இதெல்லாம் இருக்கு. இந்த மாரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்து டெய்லி விளாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நான் இன்னைக்கு என் வீட்ல சமைச்சேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு போனேன். டிமார்ட் போனேன். எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஒரு புது விஷயம் கிடைச்சது. சும்மா ஒரு வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. அதுவே நெறைய பேருக்கு வந்துட்டு சக்சஸா போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் அதனால தான் நான் சொல்றேன், யூடியூப்குள்ள வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன். இங்க வந்துட்டு நான் யூடியூப்ல வந்துட்ட பிறகு நான் நெறையவே சர்ச் பண்ணேன். நமக்கு வந்துட்டு ஒரு கைட் பண்ற மாரி ஒருத்தவங்க வேணும் இல்லையா? யூடியூப்குள்ள. ஏன்னா நமக்கு நெறைய விஷயங்கள் எதுவுமே தெரியாது. எப்படி பேசணும்னு தெரியாது. எப்படி வாய்ஸ் ஓவர் குடுக்கணும்னு தெரியாது. ஒரு குவாலிட்டியான மொபைல் வேணும். குவாலிட்டியான மைக் வேணும். குவாலிட்டியான ட்ரைபேட் வேணும். எல்லாமே நம்ம யோசிப்போம். இது எல்லாமே யோசிச்சுட்டு தான் நம்ம யூடியூப்குள்ளேயே வந்திருப்போம். ஸோ இது எல்லாமே கூட நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சில பேர் நெறைய கோச்சிங் எல்லாம் குடுக்குறாங்க யூடியூப்ல. நீங்க வந்து இவ்ளோ பே பண்ணி நீங்க இந்த கோர்ஸ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் குடுப்போம். லைஃப் டைம் ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதைய பார்த்து அத வந்து ஃபாலோ பண்ணி யூடியூப வந்து மேக் பண்ணிட்டு போற மாரி கூட நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. பட் நம்ம எந்த மென்டார் கிட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சார்ஜர். ஓகே. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரைபேட்ல வந்துட்டு எனக்கு சார்ஜர் வந்து டவுன் ஆயிடுச்சு. அதனால அந்த பின்னாடி லைட் இருக்கும் இல்லையா? ரிங் லைட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வெளிய போயிட்டு வந்தேன். ஸோ சாரி. ஸோ இந்த மாரி வந்து நெறைய மென்டார்ஸ் எல்லாருமே நமக்கு இருப்பாங்க. நீங்க வந்து இந்த கோர்ஸ வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நெறையலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கூட நம்ம சூஸ் பண்றது வந்து உடனேலாம் நம்மலாம் சூஸ் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்து நிதானமா ஏன்னா நம்ம பே பே பண்றோம் அடுத்தவங்களுக்கு. ஸோ அந்த மென்டாருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ சேனல்ஸ வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்காரு. எத்தன பேருக்கு வந்து அவர் வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபையும், இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸயுமே அவர் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்காரு. அவருடைய கைடன்ஸ் எப்படி இருக்கு? அத ஃபாலோ பண்ணா நமக்கு சக்சஸ் வருமா நம்ம சேனல்ல? எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் நம்மளால ஒரு ஒரு கோர்ஸே நம்ம பே பண்ணியே ஜாயின் பண்ணிக்கவே முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நெறையவே வந்து நானும் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணி பார்த்துட்ட பிறகு, நானும் வந்துட்டு ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். பட் நான் அத ப்ராப்பரா எதுவுமே ஃபாலோ பண்ணல. ஆ நானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டேன். ஆனா அது எல்லாமே எனக்கு ப்ளாக்கே ஆயிடுச்சு. இனிமே அந்த மொபைல் நம்பர்ல என்னால அனதர் சேனல யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து ப்ளாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒரு 3 மந்த் பிஃபோர் 4 மந்த் பிஃபோர் தான் வந்துட்டு சரி ஓகே இந்த மொபைல்ல நம்மளால இனி யூடியூபே வந்து நம்மளால எடுக்க முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாவே ஒரு நியூ ஃபோன் வந்துட்டு ஹஸ்பண்ட் வாங்கி குடுத்தாங்க. அத எடுத்து அதுக்கப்புறமா இந்த நியூ ஃபோன்ல தான் நான் யூடியூபயே ஸ்டார்ட் பண்ணனே. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த 1 மந்த் வந்துச்சுன்னு இல்லையா? அந்த 1 மந்த் பீரியட்ல எனக்கு வந்து எந்த ரிவ்யூஸ் கன்டென்ட்டும் வரல. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சேனலுமே நல்லபடியா எனக்கு போய்க்கிட்டே தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் வந்து வேலைக்கு போய் நம்ம சம்பாதிச்சாலுமே நமக்கு அந்த அமௌண்ட் வந்து நிக்காது. நம்ம வந்து நம்மளுடைய எல்லா எக்ஸ்பென்ஸ் தேவைகள் எல்லாத்தையுமே போக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஒண்ணுமே நம்மளால முடியாது. ஸோ ப்ளீஸ் அதுக்காக தான் நான் சொல்றேன். வேலைக்கும் போலாம் நம்ம எல்லாருமே. 9 to 5 ஜாப் நம்ம போலாம். அண்ட் தென் ஃப்ரீ டைம்ஸ்ல நம்ம இந்த மாரி யூடியூப் எடுத்து போடுவோம். உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு ஃபேஸ் காட்டி பேச விருப்பமே இல்லையா? நோ இஷ்யூ. நெறைய பேர் வந்து ஃபேஸே காட்டாம பின்னாடி வாய்ஸ் ஓவர் மட்டும் குடுத்துட்டு, சும்மா மோட்டிவேஷனல் சேனல்ஸ் மூலியமா கூட குரோத் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க உங்க சேனல்ஸ்ல. அண்ட் தென் சில பேர் வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற மாரி ஸ்டோரி டெல்லிங்க சொல்லி ஃபேஸே காட்டாம, அவங்களுமே வந்துட்டு அவங்க சேனல குரோத் பண்றவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏஐய வச்சு நெறைய பேர் வந்து சேனல குரோத் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெறையவே இருக்கு. சில பேர் வந்துட்டு சேம் ஃபேஸே காட்டாம குக்கிங் சேனல்லாம் மேக் பண்ணி போடுறாங்க. சில பேர் ஃபேஸ் காட்டாம டைலரிங். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அத வச்சு போடுறாங்க. சில பேர் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. என் வீட்டு வேலையவே நான் ஒரு ரொட்டீனா நான் போட்டு விடுறேன் அப்படின்ட்டு, அவங்க வீட்ல என்ன செய்றாங்களோ, அத மட்டும் அப்படியே எடுத்து ஒரு வீடியோவா போட்டு விடுறாங்க. சில பேர் கார்டன் வச்சிருக்காங்கன்னா, அந்த கார்டன் அத பத்தி ஒரு வீடியோ.
எத்தனையோ பேர் வந்து என்னென்னவோ அவங்களுக்கு என்ன தெரியுமோ ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் தான் இதுக்குள்ள. நமக்கு என்ன தெரியுமோ அத வச்சு ஒரு வீடியோவ எடுத்து போட்டு விட்டுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவுமே இல்ல. ஆனா நம்ம வந்துட்டு உடனே நமக்கு சக்சஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முடியவே முடியாது. 3 இயர்ஸ் ஆச்சும் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 3 இயர்ஸ் வரைக்குமே நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு காப்பிரைட் இஷ்யூ இல்லாம, ஒரு ஸ்ட்ரைக் இல்லாம, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம, உன்னால ஒரு 3 இயர்ஸ் ஒரு சேனல வந்து உன்னால வந்து ஓட்ட முடியும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும். என்ன இவ்ளோ டேஸ் ஆகுமா? 3 இயர்ஸ் ஒரு இயர்க்கே 365 டேஸ் ஆகுது. 3 இயர்ஸ் வரைக்கும்லாம் நான் அப்படியே வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்க முடியுமா? அப்படிலாம் சில பேர் யோசிப்பாங்க. ஓகேங்களா? நானும் அந்த மாரிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனா உண்மையா சொல்றேன். நம்ம 3 இயர்ஸ்ல நம்ம வந்து பண்ண வேண்டியத 6 மந்த்ல கூட ஒரு சில சேனல்ஸ் வந்து மானிடைஸ் ஆகுது. 1 மந்த்ல ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் மானிடைஸ் ஆகுது. உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் அதுக்காக தான் இவ்ளோ தூரமும் நான் பேசிட்டு இருக்கேனே. ஸோ நமக்கு வந்து அந்த மெத்தட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 6 மந்த் எல்லாம் நமக்கு தேவையே இல்ல. ஜஸ்ட் 3 மந்த் போதும். நம்ம வீடியோஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா குரோத் ஆயிடும். மானிடைஸும் நமக்கு ஈஸியாவே கிடைச்சிரும். ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து நாலேட்ஜ் இருக்கணும். 3 மந்த்ல நம்ம சேனல வந்து மானிடைஸ் கொண்டு போறதுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் யூடியூப்குள்ள, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஐ மீன் அந்த மியூசிக் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், நம்ம போடுற வீடியோஸ், எஸ்இஓ எல்லாமே இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த டைட்டில், நம்ம செட் பண்ற அந்த ஒரு தம்ப்லைன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஈச் ஒன் நம்ம வந்துட்டு ப்ராப்பரா மேக் பண்ணி போட்டாலே 3 வருஷமா கிடைக்காத ஒரு மானிடைஸ்னா நெறைய பேருக்கு வந்து வருஷக்கணக்குல பண்ணிட்டு இருப்பாங்க. மானிடைஸே வராம இருந்திருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் போகாம, சீக்கிரமாவே நமக்கு கிடைச்சிரும். அதுக்கேத்த ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் யூடியூப்ப பத்தி. அண்ட் தென் அதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். உடனே நம்மளால எதுவுமே பண்ணணும் அப்படின்னா முடியாது. இது வந்துட்டு ஒரு லைஃப் டைம் ஆக்சஸ் தான் இந்த யூடியூப் எல்லாமே. ஏன்னா அதுல மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் லட்சக்கணக்குல வந்து பணம் கொட்டி கிடக்கு. லட்சக்கணக்குல பணத்த சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் யூடியூப்குள்ள வாங்க. நான் அதுதான் சொல்வேனே. 9 to 5ல போனோம் அப்படின்னா ஒரு 15 கிடைக்குமா? இன்சென்டிவ் அப்படின்னா கூட இன்சென்டிவ்லாம் அவ்வளோ டார்கெட்ஸ் இருக்கும். அந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணா தான் இன்சென்டிவ் கூட நமக்கு கிடைக்குமே. இன்சென்டிவ்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஒரு 15Kக்கு வந்து நம்ம 9 to 5 வரைக்குமே நம்ம வொர்க் பண்றோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு புரியல. அதெல்லாம் வந்து நிக்கவே நிக்காது நமக்கு. மந்த் எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட ரூ. 1 கூட இருக்காது. சேலரி டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியா இருக்கும். ஸோ, அதனால இதெல்லாமே நான் வந்து நெறையவே பட்டுட்டேன். இந்த மாரி ஃபினான்ஷியல் இஷ்யூஸு, சேவிங் பண்ண முடியாம இருக்கிறது, எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு தான் நானே வந்துட்டு யூடியூப்குள்ளே நான் வந்துட்டேன். ஓகேங்களா? "நீ என்ன யூடியூப்ல சாதிச்சிட்டியா? உனக்கு அப்ப எவ்வளோ காசு வருது சொல்லு? நீ எல்லாம் சாதிச்ச மாரி பேசிட்டு இருக்கியே" அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் என் சேனலும் மானிடைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ, நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்குள்ள இப்படியெல்லாம் இருக்கு. நானே இதுக்கு முன்னாடி ஒரு 5 சேனல், 6 சேனல் வச்சு எல்லாத்தையுமே எனக்கு வந்து யூடியூப்ப பிளாக் பண்ணி, நான் இப்ப தான் புதுசா ஒரு 6வது சேனலோ, 7வது சேனலோ நான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கேன். இதுல எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல சப்ஸ்கிரைப் கூட இல்ல. எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபே 116 தான் இருக்கே. நான் இன்னும் 1000 சப்ஸ்கிரைப் நானும் அச்சீவ் பண்ணணும். எனக்கும் நெறைய இருக்கு. நெறைய இன்னும் நான் வீடியோஸ் போடணும். எனக்குமே நெறைய அச்சீவ்மெண்ட்லாம் இருக்கு. இந்த யூடியூப்குள்ள பண்ண வேண்டியதுக்கு. ஆனா எனக்கு அதுக்கேத்த டைமும் எனக்கு இருக்கணும். நானே இப்போ வொர்க் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேனே. வொர்க்கிங் வுமன் தான் நானுமே. நானுமே இப்ப 9 to 5 ஜாப் தான் நான் இப்போ கூட போயிட்டு இருக்கேனே. அது போயிட்டு வந்து மேரிடுன்றதெல்லாம் நமக்கு கண்டிப்பா வீட்ல வேலை இருக்கும். அந்த வீட்ல வேலை எல்லாத்தையுமே கூட நம்ம பார்த்துட்டு சமாளிச்சுட்டு, எப்ப நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ, அந்த ஃப்ரீ டைம்ல தான் நான் ஒரு வீடியோவே எடுத்து என்னால போட முடியுமே. ஸோ நான் ஒண்ணும் வந்து இன்னும் இந்த யூடியூப்ல வந்து மணியெல்லாம் எதுவுமே பார்க்கல. பட் நான் சொல்றேன். எனக்கு கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும் என் சேனல். அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த ஒரு லெவல்ல ஒரு ஒரு நல்ல மென்டார் கிட்ட நான் வந்து இருக்கேன். ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்துட்டு எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி, நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நான் யூடியூப்ல வந்துட்டு நான் நல்லா குட் கன்டென்ட் எல்லாம் நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, வித்தின் இந்த இயர் எண்டுக்குள்ளேயே நான் வந்துட்டு ஈஸியா நான் மானிடைஸ் ஆயிடுவேன். உண்மையாவே. ஸோ, அதனால இது வந்து சும்மா வந்து ஒருத்தவங்க டைம் பாஸ்க்காக பேசிட்டு இருக்காங்க. டைம் பாஸ்க்கு பேசுறவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்கங்க யூடியூப்ல. தேவையில்லாமலாம் லைவ்ல அவங்க படுத்துட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே கூட போடுவாங்க. சும்மா ஒண்ணுமே இருக்காது. அதுக்கெல்லாமே வியூஸ் அவ்ளோ போகுது. இங்க நம்ம வந்து வொர்த்தான ஒரு கன்டென்ட்ட வச்சு பேசிட்டு இருக்கோம். இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கோம். புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இவ்ளோ நேரம் சுத்தி சுத்தி சொல்றேன் அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. பட் எதனால சொல்றேன் அப்படின்னா, எதுவுமே இன்னும் யூடியூப்ப பத்தி தெரியாதவங்க, இல்ல
ஒரு யங்ஸ்டரா இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்துட்டு சில பேருக்கு புரியவே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் இத இவ்ளோ லென்த்தியா நான் கொண்டு போயிட்டு இருக்கேனே. ஓகேங்களா? அதனால ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேபி உங்களுக்கு வந்து யூஸ் ஆகல அப்டின்னா கூட, வேற ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ அதனால பாருங்க. சரி ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இதுக்குள்ள பணம் இருக்கு. யூடியூப்ல வந்துட்டு 1 மாசத்துல லட்சத்துல சம்பாதிக்கிறவன் இருக்கிறான். 1 மாசத்துல 2 லேக்ஸ் கூட சம்பாதிக்கிறவன் கூட இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையா ஒரு சும்மா வீடியோ போடுறதுல இவ்ளோ நமக்கு கிடைக்குது அப்டின்னா, ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்மலாம் விடணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில பேர் வந்து எதுவுமே புதுசாலாம் கத்துட்டுலாம் போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதையே மட்டும் தான் போடுறாங்களே. அப்படி போட்டே நெறைய பேர் வந்து நல்ல வியூஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப, யார் யாரோ கண்ட கர்மாந்தத்தலாம் பேசிலாம் வந்து யூடியூப் வந்து ஓட வைக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சமையலுக்காகவோ, இல்ல நமக்கு என்ன தெரியுமா ஜிம்ம பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஜிம்ம பத்தி பேசி போடுங்க. டைலரிங் பத்தி தெரியும்னா அத பத்தி பேசி போடுங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கன்டென்ட்ட நீங்க குடுக்கும்போது, கண்டிப்பா அது நெறைய பேருக்கு ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகேங்களா? நீங்க வந்துட்டு யூடியூப் சேனல்ல சர்ச் பண்ணி பாருங்க. மேபி யூடியூப்குள்ள வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க நான் சொல்றேன். நெறைய சேனல்ஸ வந்து சர்ச் பண்ணி பாருங்க. எப்படிலாம் நல்லா வியூஸ் போகுதுன்ட்டு. அவுட் ஆஃப் கண்ட்ரி சைட்லயுமே சில சேனல்ஸ்லாம் நல்லா வியூ பண்ணி பாருங்க. அவங்க எந்த மாரிலாம் போடுறாங்க. அவங்களுக்கு ஏன் இவ்ளோ வியூஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு நாள் தான் ஆயிருக்கும். 10K வியூஸ் அப்படின்னு அவங்க கீழ அந்த வீடியோ கீழ வந்து தெரியும். ஒரு நாள்ல சும்மா ஒரு வீடியோ அவங்க போட்டிருப்பாங்க. அதுக்கு 10K. நம்ம வந்துட்டு மாசம் ஃபுல்லா போட்டா கூட 10Kலாம் வியூஸ் வருமானே தெரியாது நமக்கு. அந்த மாரிலாம் இருக்கும். அப்ப அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் உள்ள போயிட்டு பாருங்க. என்ன டைட்டில் வச்சிருக்காங்க? என்ன தம்ப்நெயில் வச்சிருக்காங்க? அவங்களுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ன அவங்க வச்சிருக்காங்க? அதெல்லாமே சர்ச் பண்ணி பாருங்க. நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்க எப்படிலாம் வீடியோ எடுத்து போட்டுருக்காங்கன்னு பாருங்க. நெறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளயே. உண்மையாவே. நான் வந்து ஒரு மென்டார வந்து இதுல அறிமுகப்படுத்துறேன். கண்டிப்பா அவங்க வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆவாங்க. அதுக்காக தான் நான் இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கேனே. இல்லங்க எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. நான் வந்துட்டு ஒருத்தவங்க கைடன்ஸ் எனக்கு இருந்தா நல்லாருக்கும். ஒருத்தவங்க கைடன்ஸ வச்சு நான் வந்து நல்லா அழகா வந்துட்டு நான் மேல மேல போவேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, யூடியூப்லயே ஒரு நல்ல கைடர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு உண்மையா ஜென்யூனான ஒரு கைடர். நான் அவங்க கிட்ட வந்துட்டு உண்மையா அந்த கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நானுமே வந்து யூடியூப்ல ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து, ஓ! டைட்டில்னா இப்படிதான் வைக்கணுமோ! தம்ப்நெயில்லாம் இப்படிதான் வைக்கணுமோ! எஸ்சிஓனா இதுதானா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னத்தையுமே நானுமே அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் லேர்ன் பண்ணி கூட முடியல. அவங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2, 3 சேனலாச்சும் டெய்லி மானிட்டைஸ் ஆயிக்கிட்டே இருக்கு. இன்கேஸ் புது சேனல்ஸ் இப்போ புதுசா வந்தவங்களே 1 மாசத்திலேயே அவங்க மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணி மட்டுமே. எப்படி இருக்கு? இதெல்லாம் ஒரு மேஜிக்கா இருக்கா? இதெல்லாம் ட்ரூத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ட்ரூத் தான். ட்ரூத்தான ஒரு விஷயம் தான். ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம யோசிச்சு உட்காந்து பண்ண டைம் இல்லன்னா கூட பரவால்ல. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அவர் என்ன சொல்றாரோ, அத அப்படியே உங்க யூடியூப் சேனல்ல வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி போட்டாலே போதும். உங்களுக்கு அதுக்கான குரோத் வந்து தானாவே கிடைக்கும். ஓகேங்களா? அவங்க வந்துட்டு ஒரு டெலிகிராம்ல வந்துட்டு மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ அந்த நீங்க இப்ப நான் வந்து அவங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் சொல்றேன். டெலிகிராம்ல வந்துட்டு நான் ஆட் ஆயிருக்கேன் அவங்களுக்கு. ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறதால. அதுல டெய்லி மானிடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே யோசிப்பேன். நம்ம சேனலுமே எப்படா மானிடைஸ் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு சில பேர் வந்து கரெக்ட்டா அவரு சொல்றத வந்து பார்த்து, கரெக்ட்டா அத வந்து அவங்க யூடியூப் சேனல்ல போட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரோ ஸ்ட்ராட்டஜிஸ் அது எல்லாத்தையுமே தப்பு இல்லாம ஃபாலோ பண்ணி லைவ் கிளாஸஸ் எல்லாம் கூட அவர் நடுவுல வருவாரு அந்த அண்ணா. ஸோ அந்த லைவ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே கூட அட்டென்ட் பண்ணி தெரியாத விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அவங்க சேனலுக்கு எவ்வளோ growth-அ வந்து கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாவே தெரியுமா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். உங்களால வந்துட்டு ஓனா ஒரு விஷயத்துக்குள்ள வர முடியல அப்படின்னாலுமே, இந்த மாரி ஒரு மென்டார் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மென்டார் மூலியமா கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணி நல்லாவே நம்ம சேனல வந்து growth பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்கலாம் வந்துட்டு நெறைய யூடியூப வந்து மானிடைஸ் பண்ண வச்சவங்க. அந்த மாரி ஆளுங்க கிட்ட வந்து நம்ம சேனல் போயிடுச்சு அப்படின்னா, நாளைக்கு நம்ம சேனலுக்கு வேற ஏதாவது இஷ்யூ வந்தா கூட, அவங்களே நமக்கு அதெல்லாமே சப்போர்ட் குடுப்பாங்க இல்லையா? நமக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கோர்ஸ குடுத்துட்டு, இதுதான் யூடியூப். படிச்சுக்கோ, பார்த்துக்கோ.
நீ எல்லாத்தையுமே பண்ணிக்கோ அப்படின்லாம் விட்டுட்டு போறவங்களாம் இல்ல. நமக்கு ஒரு இஷ்யூ, நமக்கு ஒரு டவுட் வந்தாலுமே அத கிளியர் பண்றவங்களா இருக்கணும். கண்டிப்பா நான் பர்ச்சேஸ் பண்ணி 1 இயர் கிட்ட ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வரைக்குமே எனக்கு வந்து நெறைய டவுட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என் மெயில் ஐடி கூட இப்ப நடுவுல என்ன ஆச்சுன்னா போயிடுச்சு. பழைய ஃபோன்ல தான் நான் வந்து குடுத்துட்டு இருந்தேன் அவருக்கு. ஸோ அந்த பழைய ஃபோன் இப்ப யூஸ் ஆகுறதும் இல்ல. அந்த மெயில் ஐடிலாம் போயிடுச்சு. திரும்ப என்னுடைய நியூ மெயில் ஐடிக்காக அவருடைய ரெக்கார்டிங் செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அனுப்ப சொல்லியிருந்தேன். திரும்ப அனுப்ப மாட்டாருன்னு தான் நெனச்சேன். பட் மனுஷன் வந்துட்டு நெனச்சே பார்க்கவே இல்ல. திடீர்னு வந்து புது என்னுடைய இமெயில் ஐடிக்கே, இந்த புது மொபைலுக்கே வந்து அவங்களுடைய ரெக்கார்டிங் செக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆக்சஸ் குடுத்துட்டாரு. இது எல்லாமே 1 இயர் ஆக்சஸ் அவர்கிட்ட இருக்கு. 1 இயர் ஆக்சஸ் இல்ல அப்படின்னா கூட 3 இயர்ஸ் ஆக்சஸ் வரைக்கும் இருக்கு. அதுக்கேத்த மாரி நம்ம பேயபிள் பண்ணியே ஆகணும். பேயபிள் பண்ணா தானே நமக்கு எதுவா இருந்தாலும் கிடைக்கும். ஸோ அதனால அண்ட் தென் பேயபிள் பண்ண முடியல அப்படின்னா கூட அவருக்கு ஃப்ரீ செஷன்ஸ் கூட அவர் வந்து சொல்லிக் குடுக்குறாரு, கைட் பண்ணிட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் இப்போதைக்கு வந்து பேயபிள் பண்ண முடியல அப்படின்னா கூட அந்த ஃப்ரீ செஷன்ஸ போய் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு நோட்ஸா எடுத்து கூட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு நல்ல நாள்லாம் பார்க்க வேணாம். இப்ப இருக்கிற நாளே நமக்கு நல்ல நாள் தான். ஓகேங்களா? அதனால என்ன மொபைல் வச்சுட்டு இருக்கீங்களோ ஓகே. அந்த மொபைலோடயே இந்த மைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1500 தான். இந்த மாரி ஒரு மைக்க வாங்கி ஒரு மொபைல் ஆல்ரெடி ஒரு மொபைல் இருக்கும் எல்லார்கிட்டயுமே. அந்த மொபைல வச்சு ஒரு சேனல ஸ்டார்ட் பண்ருங்க. சேனல் ஸ்டார்ட் பண்றது முதற்கொண்டு மானிடைஸ் வரைக்கும் நமக்கு என்னலாம் தேவையோ நமக்கு யூடியூப் உள்ள வரத்துக்கு அது எல்லாத்தையுமே அவருடைய கோர்ஸ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதனால ப்ளீஸ் அதெல்லாம் பார்த்து கைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து அவங்களுடைய நம்பர வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி விடுறேன். ஸோ அத பார்த்துட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் அவருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அவரு ரிப்ளை குடுப்பாரு. அதுக்கப்புறமா ஃபியூச்சர்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவரே குடுத்துருவாரு. ஸோ பை பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். இல்ல நான் அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே அதுவுமே உங்களோட விருப்பம் தான். மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க டைரக்ட்டா அவருக்கு மெசேஜ் பண்ணியே பேசிக்கோங்க. சரி ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்னா இதுதான். ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. மிஸ் பண்ணிக்காதீங்க. 9 to 5 ஜாப் மட்டுமே நமக்கு லைஃப் ஒண்ணும் இல்ல. எஸ்பெஷலி நான் கண்டிப்பா வுமன்ஸ்க்கு நான் சொல்றேன். ப்ளீஸ் எல்லாருமே யூடியூப்குள்ள வாங்க. கண்டிப்பா வந்துட்டு வீட்ல வந்து மேரிட் ஆன வுமன்ஸா இருந்தீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் விடலையா உங்களுக்கு யூடியூப் எல்லாம் விடலையா அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. நீங்க சமையல் கூட எடுத்து போடுங்க போதும். இருக்கிறதே போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதே போடுங்க. ஃபேஸ் காட்டெல்லாம் சில பேருக்கு இன்னும் கூட ஃப்ரீடம் இல்லாத நாட்கள்ல எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கோமே. ஸோ சமையல் போடுங்க. ஒரு சில விஷயங்கள் டைலரிங்லாம் தெரியும்னா, லேடீஸ்க்கு வந்து மேக்ஸிமம் அதுதானே சமையலு, வீட்டு வேலை, டைலரிங்கு. வேற என்ன இருக்கு லேடீஸ்க்கு சொல்லுங்க? நம்மளலாம் அந்த காலத்திலே இதுதான் லேடீஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த மாதிரியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ப்ளீஸ் இல்ல உங்க வீட்லயே பேசுங்க. பேசிட்டு கூட நீங்க யூடியூப்குள்ள வாங்க. வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற இந்த இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல சம்பளம் வேணும்னு நினைக்கிறீங்களா? யூடியூப்குள்ள வந்துருங்க. இதுதாங்க நான் டைரக்ட்டா சொல்ல வரதே. நான் வந்து சுத்தி வளைச்சு இப்படிதான் இருக்கணும். இத மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு என்ன தெரியுமோ சரி. நல்லா பேசுவீங்களா? அதே எடுத்து போட்டு விடுங்க. ஓகேங்களா? மதன் கௌரிலாம் என்னங்க, நாட்டுல நடக்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் பேசி போடுறாரு. இன்னைக்கு லட்சக்கணக்குல வாங்கலையா? சொல்லுங்க. அவர் என்ன குக்கிங் மட்டும் பண்ணி காட்டிட்டு இருக்காரா? இல்ல டைலரிங் மட்டும் தான் பண்ணி காட்டிட்டு இருக்காரா? நாட்டுல என்ன நடக்குதோ அது கூட எடுத்து பேசி போடுறாங்களே. அவ்வளவுதானே. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சிஸ்டர்ஸ் நீங்க எல்லாருமே கூட கண்டிப்பா யூடியூப்குள்ள வாங்க. இந்த ஜேர்னி வந்து ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி. நமக்கு வந்து ஆடிங்கா ஒரு சோர்ஸ் வேணும். நமக்கு லேடீஸ்க்கு ஒரு சோர்ஸ் வேணும் அப்படின்னா, நல்ல ஒரு சப்போர்ட்டரா யூடியூப் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து 100% நான் கேரண்டி. எனக்கு இன்னும் அந்த அளவுக்குலாம் மணிலாம் வரல. மணி வரதுக்கு முன்னாடியே இவ்ளோ பேசுறியேம்மா அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா என் சேனலும் குரோத் ஆகும். என் சேனல் குரோத் ஆகல அப்படின்னா கூட அத எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால ப்ளீஸ் எல்லாருமே யூடியூப்குள்ள வாங்க. ஓகேங்களா? சில பேர் யோசிக்கலாம், 116 சப்ஸ்கிரைபர் மட்டும் வச்சுட்டு ஏன் இவ்ளோ லென்த்தா பேசிட்டு இருக்க? அப்படின்லாம் சொல்லிட்டு கூட போடலாம். மேபி சில பேருக்கு தெரியாதவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இவ்ளோ லென்த்தாவும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயங்கள் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஒரு 10 பேர் ஸ்கிப் பண்ணாலுமே ஒரு 5 பேராவது காது குடுத்து கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க. இந்த தேவையில்லாத வீடியோஸ்க்குலாம் அவ்வளோ வியூஸ் போகுது. என் வீடியோ போவாதா? அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே.
யூடியூப்குள்ள வாங்க. 9 to 5 ஜாப்ப மட்டுமே கண்மூடித்தனமா நம்பிட்டே இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நமக்குன்னு ஒரு சோர்ஸ் ஒரு அடிஷனலா வேணும் அப்டின்னா, இது ரொம்ப ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். உண்மையாவே வந்துட்டு அந்த அண்ணாவோட இதுல கம்யூனிட்டில பார்த்தீங்க அப்டின்னா, அத்தன நல்ல ஒரு சேனல்ஸ் எல்லாம் மானிடைஸ் ஆயிருக்கு. அது எல்லாமே நீங்க வந்து போனீங்க அப்டின்னாலே, கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கீழ குடுக்குறேன். போனீங்க அப்டின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ டெய்லி ஒரு 10 சேனலு மானிடைஸ் அப்படின்னு மொபைல்ல வந்து இன்டிமேஷன் வந்துகிட்டே இருக்கும்போது, நமக்கே அது ஒரு இதுவா இருக்கும். ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி ஒரு சேனல்ஸ் இவ்ளோ சேனல்ஸ் மானிடைஸ் ஆகுதா? அப்ப நம்மளுமே அத ஏன் பண்ணக்கூடாது? அத ஏன் நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். ஸோ, அந்த மாரி கொஞ்சம் நம்ம செல்ஃப நம்ம தாங்க மோட்டிவேட் பண்ணியே ஆகணும். ஒருத்தவங்க வந்து உட்கார வச்சுல யாரும் இங்கலாம் சொல்லிக் குடுக்கல, இங்க ஆள் இல்ல. ஓகேங்களா? ஸோ, அதனால ப்ளீஸ் எல்லாருமே இந்த யூடியூப் சேனலுக்குள்ள காலடி எடுத்து வச்சு வாங்க. என்ன இருக்கோ, வீடு சின்னதா இருக்கு, வீடு பெருசா இருக்கு. நல்ல வீடு இருந்தா தான் நான் வந்து நல்ல வீடெல்லாம் காட்ட முடியும். ஒண்ணுமே இல்ல. உங்ககிட்ட இருக்கிறதே காட்டுங்க. அது லேக்ஸ் கணக்குல வியூஸ் போகும். சரிங்களா? ஏங்க இங்க வந்து இவ்ளோ கோடி ஜனங்கள் இருக்கும்போது, நம்ம சேனலுக்கு வந்துட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்ற உத்தரவாதம் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்ல. நம்ம கரெக்ட்டா போடுறோம் வீடியோஸ். டெய்லி கன்டினியூவா வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா, யூடியூப் கண்டிப்பா ஒரு நாள் குரோத் குடுக்குங்க. ஸ்டார்ட்டிங் நமக்கு வந்துட்டு எதுவுமே வியூஸே போகல. ஸ்டார்ட்டிங் லைக்கே வரல, கமெண்ட்டே வரல, சேனல் குரோத்தே ஆகல அப்படின்னு நம்ம இருந்தாலுமே, டெய்லி வீடியோஸ் போட, 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 போட யூடியூபே நம்மள மேல தூக்கிட்டு போய் வச்சுரும். ஸோ, அதனால கண்டிப்பா யூடியூப்குள்ள வாங்க. யூடியூபை நம்பினோர் கைவிடப்படார். இதுதாங்க உண்மையே. ஆனா, அதுல இருக்கிற எத்திக்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணா தான் நம்மளாலயுமே ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்ற ஒரு லெவல சக்சஸ் ஆகவே முடியும். ஓகேங்களா? ஸோ, அதனால எல்லாருமே கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல ஒரு இந்த இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து டைம வந்து தூக்கி போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேனே. ஈஸியா டக்குன்னு வந்துருங்க எல்லாருமே. சரி ஓகேங்களா? ஸோ, இத்துடன் நான் இந்த ஒரு வீடியோவ முடித்துக் கொள்கிறேன். லாஸ்ட்டா ஒன் டைம் கேட்டுக்கிறேன். ஜென்ஸா இருந்தாலும், லேடீஸா இருந்தாலும் யூடியூப்குள்ள வாங்க. ஓகேங்களா? அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியுமே. 9 to 5 ஜாபெல்லாம் வந்து இவ்ளோ ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. டெலிகாலிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40 இயர்ஸ் வரைக்கும் தான்றாங்க. 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டெலிகாலிங்ல இருந்தெல்லாம் நம்மளால தூக்கி போட்டுருவாங்களாம். ஸோ, அதனால இந்த ஒரு வேலையே எனக்கு போதும். இதுவே போதும் அப்படின்லாம் நம்பிட்டு இல்லாம, ஒரு அடிஷனலா ஒரு சோர்ஸ் வேணும், இன்கம் வேணும் அப்படின்னா, இப்பத்துலேருந்தே நீங்க யூடியூப்குள்ள வந்தா தான் நம்மளால கொஞ்சம் அச்சீவ் பண்ணவே முடியும். அதனால எவ்வளோ சீக்கிரமா உங்களால முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா நீங்க எல்லாருமே யூடியூப்ல ஒரு சேனல ஸ்டார்ட் பண்ணி, நல்லபடியா வீடியோஸ் போட்டு, நல்ல வியூஸ் போயி, கூடிய சீக்கிரத்தில மானிடைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனமார நான் வேண்டிக்கிறேன். ஸோ, எல்லாருமே ஒரு நல்ல குரோத்ன்றத பார்ப்போம். சரி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட நான் கான்வர்சேஷன்ஸை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ இதுவரைக்கும் என்னுடைய வீடியோஸை லிசன் பண்ணி கேட்டதுக்கு. இன்னும் மோர் சேனலுக்கு என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் போகணும். எனக்குமே நிறைய சப்ஸ்கிரைபெல்லாம் இன்னும் தேவை. ஸோ, அதுக்காக ப்ளீஸ் எல்லாருமே பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் போடுங்க. தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் போடாமல் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கமெண்ட்டை போட்டாலே எனக்கு போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.